வணக்கம், நான் உங்கள் பிகேகே என் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நகைக்கடை மாத்திரம்தான் என் கதை இல்லை. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன். போய் சேரவே இல்லை. மத்தியானம் 12 மணிக்கு போட்டது. நைட்டு நிறைய பேர் என்னை கேட்டாங்க, அம்மா வீடியோ போடலைன்னு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் தான் ராத்திரி ஆல்மோஸ்ட் 8:30 9 ஆயிடுச்சு போல்ஸுக்கு அது சேருது. 8 மணி நேரம். அதனால் வீடியோவை இன்றைக்கி மாத்திரம் ஷார்ட்டாக வச்சுருக்கிறேன். நாளைக்கு என் கதை சொல்கிறேன். ஆனால் நான் நகைக்கடையை விடவே மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாபி அது. புரிஞ்சுதுங்களா? இது அகெயின் எம்ரல்ட் அண்டு குந்தன் பீட்ஸோட ஜுகல் கிஷோர் அவங்களோட நகை தான் இது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜிமிக்கி, இதை பாருங்கள், அதோட ஜிமிக்கி அதே குந்தன் ஸ்டோன் ஜேட் பீட்ஸ் எம்ரல்ட் ரொம்ப அழகாக நகை வச்சுருக்காங்க. ஜுகல் கிஷோர் சர்சிபி ரோடில் என்னுடைய குடும்ப நண்பர். அவங்கள்ட்ட நகை கேட்டு எடுத்துகிட்டு போமான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. அப்புறம் அதுக்கு அழகான வளையல், இதுதான் அதோட வளையல். ரொம்ப நல்லா இருக்குல்ல? அ பியூட்டிஃபுல் கலெக்ஷன். எதுக்கு இந்த நகையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன்? செல்வ வளம் பெருக செல்வத்தையே பார்க்க வேண்டும். நிறைய பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருக்க பணம் பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்றோம் இல்லையா? இது ஒரு கைண்ட் ஆஃப் விஷுவலைசேஷன் தான். இப்போ நம்ம டாப்பிக்கு உங்களுக்கு தெரியுமா? நாம் இந்த நட்சத்திரம், விண்மீன், வானம், அதில் இருக்கும் மேகம், அழகான மில்கி வேஸுமாங்க, லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், இது எல்லாத்துலேயும் ஒரு பாட்டு தான் நாம். அது பிரபஞ்சத்தின் ஒரு பாட்டு. ஆனால் அதில் சூட்சுமம் என்னென்னா, நாமளே பிரபஞ்சம்தான். உடலில் உள்ள ஒவ்வொரு நாடி, நரம்பு, இரத்த நலங்கள், எவ்ரிதிங் இன் அஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரபஞ்சம் நம் உள்ளே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ரசித்து உடனுற கலக்க வேண்டும். புரிஞ்சுதா? அப்படி கலக்கும்போது தான் நம்மளுடைய உணர்வுகள் மேலோங்கி உள்ளல் உயர் உள்ளல். இங்கிலீஷில் ஒரு போய்ட் இருக்கார், அவர் பேர் ராபர்ட் ப்ரௌனிங். இஃப் தேர் இஸ் நோ ஹெவன், தாட்ஸ் டோன்ட் சோர் ஹை. உன்னுடைய எண்ணங்கள் மேல் நோக்கி செல்லாவிட்டால் எதற்காக இந்த வானம்? வாழ்க்கையில் வானமே எல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் ஒரு கிளியரான தெளிவான எண்ணம் வேணும்னா, உங்களுடைய மரியாதை உயர வேண்டும்னா மற்றவங்களை சார்ந்து ஒரு வாழ்க்கையை உருவாக்காதீர்கள். எல்லார்கிட்டையும் நான் அறிவாளி, நான் ஸ்மார்ட்டுன்னு காமிச்சிக்காதீங்க. இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்கள் அறிவாளியாக இருந்தேன்னு, இல்லாட்டி அவங்களுக்கு என்ன? உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அப்படி பண்ணும்போது எல்லாம் உங்களுக்குள்ளேயே அடங்கிடும், உங்களுக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அது நேர்மை, அன்பு, உழைப்பு, கருணை, இதெல்லாம் ஒரு கேரக்டரிஸ்டிக்காக டெவலப் பண்ணிக்கணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, எப்படி பிரபஞ்சத்தை நீங்கள் உணர முடியும், உங்களோட அதை க்ளோஸாக கொண்டு வர முடியும் என்ற ஒரு காரணத்துக்காக. இந்த உலகத்தில் இருக்க எல்லா விஷயமும் எனர்ஜி. அந்த எனர்ஜியில் ஏற்படுகின்ற அதிர்வலை தான் நமக்கு கண்ணாடியாக, நாம் நினைக்கிற எண்ணங்கள்லாம் கண்ணாடியாக பிரபஞ்சத்திடம் பிரதிபலிக்கிறது. உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த உடம்பில் இருக்கிற நாடி, நரம்பு எல்லாத்துமே பிரபஞ்சம் ப்ரெசன்ஸ். அதோட ப்ரெசன்ஸ் தமிழில் என்ன சொல்கிறது? அது நம்மிடம் இருக்கிறது. நம் உடலில், நாடியில், நரம்பில், எல்லாத்துலேயும் பிரபஞ்சம் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு செல்லுலேயும் பிரபஞ்சத்தோட ஒரு பார்ட்டு தான் அப்படியே இருக்குது. ஆனால் நாம் அதை உணரணும். உணர்ந்தால் நிறைய பேர் சொல்கிறாங்க செல்ஃப் ஹீலிங் இஸ் பாசிபிள். அதனால் என்ன சொல்லணும்னா, உடம்பு சரியில்லையா, அந்த உடம்புக்கு நன்றி சொல்லிவிட்டு, ப்ளீஸ் இந்த வலி எனக்கு போயிடுச்சு, ரொம்ப நன்றி. இந்த வியாதி எனக்கு போயிடுச்சு, ரொம்ப நன்றி. இந்த விரல் எனக்கு நன்றாக இருக்கிறது, ரொம்ப நன்றி. என் முட்டையை நான் அப்படி குணப்படுத்தினேன். உங்களுக்கு தெரியுமா?
ஒரு 2 வருஷம் முன்னாடி திடீர்னு பார்த்தா நடக்க முடியாமல் போயிடுச்சு. இடது கால் முட்டி நடக்கலை. காலையில் முதல் நாள் நைட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சு. மறுநாள் சாயங்காலம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போகணுன்னா சரின்னு சொல்லிவிட்டு நான் இந்த முட்டியை பார்த்து தான் சொன்னேன், அப்பா எப்படியாவது நீ நடந்துரு, இவ்வளோ நாள் ஹெல்ப் பண்ணேன், இந்த ஒரு தரம் நான் மேடை ஏறி இறங்கிட்டு நான் உன்னை தொந்தரவு பண்ணாமல் உட்காந்துக்கிறேன், நான் என் ஸ்பீச்சை கொடுக்கணும், அதனால் நீ எனக்கு உதவி செய் அப்படின்னு சொன்னேன். நல்லா அப்படியே காலையிலேருந்து இதே சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் ஹீலிங், மை நீஸ் ஆர் ஓகே, என் முட்டி நன்றாக இருக்கிறது, நான் சிறிது சிறிதாக உடல் நலம் பெறுகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அங்கேருந்து போனேன், எல்லோரும் கையை பிடிச்செல்லாம் வந்தாங்க. கையை பிடிச்சி போனேன், ஏன்னா எனக்கு பயம் விழுந்துருவேணும். சரி, லிஃப்ட்டில் போய் அந்த மேடை ஏறினேன் பாருங்கள், அங்கே தான் என்னோடய கம்பீர நடை வந்தது. ஆட்டோமேட்டிக்காக கம்பீர நடை வந்து முட்டி வலியில் ஒன்றும் இல்லை, உட்காந்த ஃபங்க்ஷன் 1.5 மணி நேரம் அட்டன் பண்ண திரும்ப. இது பிரபஞ்சத்தின் அருள் அற்புதம் என் வாழ்க்கையில் நடந்தது. அதனால தான் சொல்கிறேன், உடல்நிலை சரியில்லையா, பிரபஞ்சத்தை கேளுங்கள், இந்த உடலை பார்த்து கேளுங்க. ஏன்னா உடல் முழுக்க பிரபஞ்சத்தின் ஆற்றல் நிரம்பியது, அதிர்வலை நிரம்பியது. தெரிந்ததா? அதனால் நீங்கள் அந்த அதிர்வலை கொண்டு நீங்கள் அதை உபயோகித்து அதனிடம் கேளுங்கள், அது சரியாக போயிடும். எனக்கு சரியாக போச்சுங்க, உங்களுக்கும் ட்ரை பண்ணால் சரியாக நம்பிக்கை, ட்ரஸ்ட் இட் ஹேப்பன், ட்ரஸ்ட் இட் வில் ஹேப்பன். இது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஆற்றலை பற்றி சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, எல்லாமே எனர்ஜி. இப்போ உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்? பணம், பாசம், சந்தோஷம், அமைதி, உடல் நலம், தேவைகளை, அதாவது குழந்தைக்கு காலேஜ் அட்மிஷன், குழந்தைக்கு வேலை, ஹஸ்பண்ட் வேலை, தேவையான வருமானம், இதை பற்றி எதெல்லாமோ வேணுமோ அதை மனசை தெளிவாக வச்சு அதிர்வலை உண்டாக்குங்கள். அதிர்வலைனா வைப்ரேஷன். அந்த வைப்ரேஷன் வந்து அப்படியே இந்த பிரபஞ்சம் என்ற கண்ணாடியை எதிரொலிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது நடந்து போயிடும். இந்த சமயத்தில் உங்களுடைய எண்ணம், உங்களோட தேவை இருக்குல்ல, அந்த எண்ணமும் உணர்வும் இணக்கமாக அந்த சேம் பிளேன், சேம் லெவலில், ஒரே நிலையில், ஒரே மாதிரி இணைந்திருந்தால் அது அந்த அதிர்வலையை உண்டாக்கும். அந்த அதிர்வலை உண்டாக்கினால் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேட்பது கிடைத்துவிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் தர நினச்சிக்கிறோம், எஸ்பெஷலி பணத்தை பற்றி நினைக்கும்போது, என்னால் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியும், இது இப்படி தான் முடியும், இந்த காசு இதுக்கு தான் பத்தும், இது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும், பணத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் ஒரு ஸ்கொயர் போட்டு அது உள்ளே உட்காந்துடுறீங்க. அதை மீறி நீங்கள் வெளியில் வந்தால் தான் நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் சாதிக்க முடியும். டோன்ட் சிட் இன்சைட் அ ஸ்கொயர். ஒரு வட்டத்துக்குள் நீங்கள் உட்காராதீர்கள். எண்ணங்களை நடக்கும். என்ன முடியாட்டி யாரால் முடியும்? நான் வந்து சில விஷயம் பண்ணிகிட்ருக்கேன், முடிச்சுட்டு 1 வாரம் 2 வாரம் ஆகும், முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன், எந்த மனநிலையில் உங்கள்கிட்ட பேசினேன், எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்புறம் அது அந்த அனுபவத்தை சொல்கிறேன், எப்படி இதை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது செட் இன்டென்ஷன். என் குழந்தைக்கு காலேஜில் அட்மிஷன் வேணுமா, மை சன் காட் அட்மிஷன் இன் காலேஜ், அப்படி இல்லை, ஐ எம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல், மை சன் காட் அட்மிஷன் இன் த காலேஜ், ஐ எம் ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல், மை சன் காட் மேரிட், நான் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கிறேன். இது நடந்தது. என்னெல்லாம் நடக்கணுமோ அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரணும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய சக்தி, யூனிவர்ஸில் சக்தியான பிரபஞ்சத்தோடு வாழ்கிறோம். பிரபஞ்சத்தில் எல்லா கேள்விகளுக்கும் பதில் உண்டு, எல்லா தேவைகளுக்கும் தருவதுண்டு. அதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது நம் வாழ்க்கையை முழு சித்திரம், நீ இந்த இடத்துல நினச்சா இந்த இடத்துல பிறக்கிற, நாம் சப்கான்ஷியஸாக நினச்சி தான் இந்த பூமியில் நாம் பிறக்கிறோம். இந்த பெற்றோருக்கு இந்த இடத்துல இந்த நிலைமையில் நாம் பிறக்கிறோம். அந்த சோல் அப்படி இங்கே வருது. அப்படி வரும்போது பிரபஞ்சத்தின் முழு ஆதரவோடு தான் நாம் இந்த பூமியில் இருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கை படம் நாம் தான் பண்ணுறோம். திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், வெளியீட்டு விழா, சக்ஸஸ், ஃபெயிலியர், இது எல்லாமே நம்ம எண்ணங்களால்,
இந்த சோலாக இருந்த எண்ணம் சப்கான்ஷியஸ் சூப்பர் கான்ஷியஸ் மைண்டில் இருந்தோமே அதுலேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து உடல் என்கின்ற இந்த கூட்டுக்குள் வந்து அதை நாம் எண்ணுகின்றோம். எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படி வரைஞ்சு கொண்டே இருக்கிறோம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல விஷயங்களாக தான் எண்ணணும். நல்ல நிலைமையில் இருப்பேன்னு எண்ணணும். வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு எண்ணணும். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும்னு எண்ணணும். எண்ணது மாத்திரம் இல்லை, உணரணும். ஒரு விஷயம் நேற்று நைட்டு நடந்தது. ஒரு காலையில் 3 மணி வரைக்கும் நேற்று தெரியாமல் முழிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ பார்த்துட்டு எனக்கு ஒரே சிரிப்பு சந்தோஷம். ஒன்றும் இல்லை, திடீர்னு எடுத்து ஏதோ ஒன்று பார்ப்பேன். பண்ணக்கூடாது, 10 மணிக்கு தூங்கிடணும். அதை நான் செய்யறதே இல்லைங்க. ஊருக்கு தான் ஒவ்வொரு சிஸ்டம் என்னால் பண்ண முடியதில்லை. சில டைம் குருட்டு யோசனை, ஏதோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதை பற்றியே யோசனை பண்ணிவிட்டு லேட் ஆகி போச்சு எனக்கு. அப்போது பார்க்குறேன், என்னத்தை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஒரு ஒரு சினிமா, அதில் கிரேசி மோகன், விஷு, எஸ்பி சேகர், ஊர்வசி, மனோரமாச்சி இத்தனை பேரும் பண்ணுற காமெடியை பார்த்து ராத்திரி விழுந்து 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 சிரிக்க. அந்த விழுந்து விழுந்து சிரித்து சந்தோஷமான உடனே என்னை அறியாமல் நான் தூங்கிட்டேன். சந்தோஷம் என்னெல்லாம் பண்ணுது பாருங்கள். Happiness will give lot of things. Your peace of mind will give you lot of things. You ask, you shall receive it. கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேறும். அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டாபிக் பணத்தை பற்றி. பணம் அப்படிங்கிறது மதிப்பு கிடையாது, நோ வேல்யூ. 1967 என் கல்யாணம் நடக்கும்போது 100 ரூபாய்க்கு பவுன் வாங்கினாங்க. 2011 என் பொண்ணு கல்யாணத்தும் போது 2800 3000 ஒரு கிராமு வாங்கினோம். இன்றைக்கு 6000 ரூபா. ஸோ பணம் இருக்குது, ஆனால் அது மதிப்பு இழந்துக்கிட்டே வருது. ஸோ பணத்தை எப்படி சேமிக்கிறது, பணத்தை எப்படி வரவழைக்கிறது? நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கோல்டுலேயோ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போட்டால் இருக்கிற வேல்யூ இருக்கும், 6% 7% கொடுப்பான். கோல்டுலேயோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ பல விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் அதோட மதிப்பு ஏறிடும். புரிஞ்சுதா? ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன், பணம் தங்க வைத்துக்கொள்ள. ஒரு பாட்டில் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் கல்லுப்பு போடுங்க. ஒரே ஒரு கொம்பு மஞ்சள், தெரியுமா? குழம்பு மஞ்சள் கொம்பாக இருக்குமே அது. அப்புறம் தமிழில் பேர் சொல்லாததும்பாங்க, வசம்பு, ஒரு சின்ன துண்டு வசம்பு போட்டுட்டு கல்லுப்பை அதில் போட்டுட்டு அது மேலே போட்டுட்டு கண்ணாடி குடுவையாக தான் இருக்கணும், அதை மூடிட்டு கிச்சனில் ஒரு சின்ன தட்டு, எந்த தட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 காயின் அதில் வச்சு இதை அது மேலே வைங்க. உங்கள் கிச்சன் எப்போவுமே பொருள் நிறைந்ததாக இருக்கும். கிச்சனில் சாப்பாடெல்லாம் நிறைஞ்சதுன்னா வீட்டில் கண்டிப்பாக பணம் நிறையும். இது தாங்க என்னுடைய டிப்ஸு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, இந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கண்ட நேரத்தில் ஃபோன் பண்ணால் என்னால் அட்டன் பண்ண முடியாது. காலையில் 6 மணிக்கு, நான் தூங்குனதே 3 மணிக்கு, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துக்க வேண்டாமா, 6 மணிக்கு, ராத்திரி 10 மணிக்கு எல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாதீங்க, என்னால் ரிப்ளை பண்ண முடியாது. தயவுசெய்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பாமல் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேண்டியது நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு சகோதரி ஒரு தப்பான விஷயத்தை என்னை வந்து கேட்டாங்க. நான் ஜோசியர்லாம் கிடையாதுங்க, நான் பிரபஞ்சத்தை நம்புகிறேன், கடவுளை நம்புகிறேன். எனக்கு ஜோசியம் தெரியாது, நான் ஆர்வம் சொல்ல மாட்டேன், ஞானம் கிடையாது, திடீர்னு அதிசயங்கள் நடக்கும்லாம் சொல்ல மாட்டேன். நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷி, கொஞ்சம் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஜாஸ்தி, சாமி பக்தியும் பிரபஞ்சத்தின் மீது அபரிமிதமான நம்பிக்கையும் என் வாழ்க்கையில் பிரபஞ்சம் நடத்திய அதிசயம் அத்தனையும் சேர்ந்து தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஜோசியம் கேட்காதீங்க, தவறான அடுத்தவன் கணவன் பற்றி என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது, நான் பதிலே சொல்ல மாட்டேன். தவறான விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு துணை போக மாட்டேன். ப்ரேயர் மாத்திரம்தாங்க சொல்ல முடியும், என்னால் வேறு எதுவுமே சொல்ல தெரியாது. ஓகே, இன்னொரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.